ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா, இவங்க அவங்க வருஷா. வருஷா வந்து அந்த கவுன் போட்டிருக்கா பாருங்க. மேலே ஒரு தென்னை மரம் நட்டு வச்சிருக்கேன் பாருங்க. நான் குச்சி தென்னை மரம், சின்ன கூண்டு இருக்கு குச்சி தென்னை மரம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்விதான் கேட்க போறேன். இவ்வளோ காமிக்கலையாமா, அதுக்காண்டி கத்துறா. சோப்பா, பாப்பா காட்டுறேன், நான் அப்படியே பேசுகிறேன், கேளுங்க. எனக்கு சரியாக ஒன்றும் புரியலை. இப்போ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒன்றுன்னா தானே நமக்கு கோயிலுக்கெலாம் போகக்கூடாதும்பாங்க. இப்போ எங்கள் மாமனாரோட அண்ணன் இருக்காங்கல்ல, அண்ணனோட பையன் வந்து நல்லா வயசாகி போச்சு. அவங்களுக்கு குழந்தைங்களாம் இருக்குது. வயசாகி போச்சுன்னா அவ்வளோ ரொம்ப வயசானவர்னு சொல்ல முடியாது, வயசாகிட்டு. அவர் குடிச்சிட்டே இருந்ததுனால அவருக்கு வந்து ஏதோ ஃபால்ட் ஆகி ஒரு மாதம் இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்க வந்து அங்கே வந்தாங்க, நாங்கள் பார்த்தோம். ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க பார்த்துக்கோங்க. வந்து என் உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் மாமனார் தான். அதை சொல்லியிருப்பேன் நான் ஏற்கனவே வீடியோவில். தெரியாதவங்களுக்கு நான் மறுபடியே சொல்லிக்கிறேன். ஏதோ ஃபால்ட்டுன்னு கூப்பிட்டு வந்தாங்க, ஏதோ கிட்னி ஏதோ ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொல்லி முந்தா நேரத்துக்கு தான் அவர் இறந்து போயிட்டார். அப்படிங்கும்போது அது படுக்க தானே, ஒரு மாதமும் உடம்பு சரியில்லை. அப்படிங்கும்போது வந்து அடப்பு இருக்குமாம்மா. அடப்பு வந்து 45 நாள் அப்படி தானே இருக்கும் இல்லையா? ஏன்னா என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு 6 மாதம் அடப்பு அப்படிங்கிறாங்க. 6 மாதம் அடப்பு, கோயிலுக்கு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்படிலாம் இருக்குமா 6 மாதம் அடப்பு? அதையும் மீறி நம்ம போனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள், எதுக்காண்டி போகக்கூடாது அப்படிம்பாங்க அப்படிங்கிறத. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதையும் பாப்பா சட்டை போட்டா கவுன் போட்டா அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. பட்டுக்குட்டி பட்டாயி ஆறாட குட்டி இது. அச்சோ அச்சோ, அம்மா அம்மா பட்டுக்கிட்டாங்க. வருஷம் வெக்கா வந்து பட்டுக்கிட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க, அவங்கள காட்டணுமாம்மா. என்னன்னா படுத்தானா இங்கிட்ட திருப்பிக்கிட்ட அப்படின்னு காத்துறா பாருங்க. மெயினாக மேடத்தை தான் காட்டணும், இல்லைன்னா மேடத்துக்கு கோவம் வந்துடும். அப்படிதானே? அவளுக்கு ஒரு சந்தோஷம் அந்த வீடியோலாம் அவளை பார்த்தோன்னே. கேமராவில் அவளை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் அவளுக்கு. பாருங்க, சிரிக்கா பாருங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு. உம்மா கொடுத்துரு, உம்மா எப்படி இப்படி வரு. பாருங்க, கத்துக்கிறா பாருங்க. அவளுக்கு சரியா பண்ண தெரியல, வாங்கிட்டு கொண்டு போற இப்படி கொடுக்க தெரியல. அச்சோ, தாத்தா தாத்தா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா பாருங்க எல்லாரும், பாப்பா குட்டி.